திருக்கைலாய பரம்பரை பற்றி, சம்பந்த சரணாலடிகள் திருவடிகள் போற்றி, பண்டார சாத்திரம் போற்றி, அருள் திரு அம்பலவான தேசியர் திருவடிகள் போற்றி. அதிசய மாலை மந்திர எண் 50. வாழ்வியல் சொற்பொழிவு. வாழ்வியல் சொற்பொழிவுன்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த நூலை எல்லாம் யாரும் நம்ம விளக்க முடியாது. அது விளக்குறதுக்குன்னு தனியாக சிலர் இருக்காங்க. நம்ம அதிகபட்சம் அந்த மந்திரத்தை நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிடுறோம், அவ்வளோதான். அது சித்தாந்தத்தோடு ஒப்பிடுற அளவுக்குலாம் நமக்கு யாருக்கும் திறமை இல்லை. அதை நான் டெய்லி பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இது வகுப்பும் அல்ல, விளக்கமும் அல்ல, வாழ்வியல் சொற்பொழிவு. புரியுதா? சொற்பொழிவுனா என்ன வேணாலும் பேசலாம், அதான் சொற்பொழிவு. அடியேன் உன் திருவடியில் பற்று வைத்து ஞான நெறி நாடவும் என் மனைவி நீ ஏன் சிவத்திடம் பெரும்பற்று வைக்கிறாய் என்று தன் நெற்றி புருவத்தை நெறித்தாள். ஆமாம், என்னுடைய மனைவி புருவத்தை நெரிக்கலாம். சாமி மேலே எனக்கு எதுக்காக உனக்கு இவ்வளவு பற்று வருது? உனக்கு யார் மேலே பற்று வேண்டாம், சிவன் மேலே பற்று வைத்ததுக்கு மனைவி புருவத்தை நெரித்தாளாம். 44வது மந்திரத்தில் அம்மாவை முன்னால் வச்சார். அது அது அந்த அம்மாவை முன்னால் வைக்கிற இடம் நம்முடைய இளமை பருவம். மனைவியை முன்னால் வைக்கிற இடம் ஒரு தனி மனிதனுடைய இல்லற தொடக்கம். ஒரு மனிதனுடைய தனி மனித இல்லற தொடக்கம். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம். அம்மாவை முன்னால் வைக்கிறது வளர்பருவம், மனைவியை முன்னால் வைக்கிறது குடும்ப தொடக்கம், இல்லற தொடக்கம். என் தந்தை பல்லை கடித்து அதட்டினான். எங்கள் அப்பா உனக்கு இந்த வயசுல உனக்கு எதுக்கு ஆன்மீகம்னு அதட்டினார். இந்த ஈரோடு வகுப்பில் சொன்னனால, இந்த வயசுல எதுக்கு ஐயப்பனுக்கு நீ மாலை போடுற? அவர் சொல்லுவார், நானே மாலை போடலை, உனக்கு என்ன மாலை வாழுது? உன்னை யார் விரதம் இருக்க சொன்னா? நானே வேண்டாம், உனக்கு பதிலாக நான் போடுறேன் அப்படின்னு அப்பா சொல்லுவார். யாருக்கு பிடிக்கலை? அப்பாவுக்கு பிடிக்கலை. இதையெல்லாம் நீங்கள் பப்ளிக்காக பேச சைவர்கள் ரெடி கிடையாது. சைவர்கள் இந்த மாதிரி செய்திகளெல்லாம் கேட்க யாரும் தயார் கிடையாது. சைவம்னா நல்லா காசு பணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு சிவனை கும்பிட்டுக்கிட்டு சிவனடியான்னு சொல்கிறதைத்தான் பெரும்பாலோர் விரும்புகிறாங்க. ஆமாம், உண்மையான சைவம் இது கிடையாது. உண்மையான சைவம் ஞானிகள் சொல்கிறது தான். உண்மையான சைவம் ஞானிகள் செய்யதான். நாம் கடைப்பிடித்து கொண்டிருப்பது என்ன கிடையாது? உண்மையான சைவம் கிடையாது. பற்றுகளோடு இருப்பேன், அது எப்படி சாத்தியம்? பாச நீக்கம் ஆனால் தான் சிவப்பேருன்னு நீங்களே தான் சொல்கிறீங்க. ஒரு பாசத்தோடு இருப்பேன், சிவத்தை பெறுவேன்னா அது எப்படி முரணா இல்லையா? புரியுதா புரியலையா? பாச நீக்கத்துக்கு பிறகு தானே சிவப்பேரு. பாசத்தை விட மாட்டேன், பாசத்தை விட மாட்டேன்னா பணத்தை விட மாட்டேன், ஆனால் நான் சிவத்தை அடைவேன். நான் சிவனடியார். சிவனடியார்னா என்ன அர்த்தம்? சிவன்கிட்ட அடி வாங்குறவர்னு வேணா சொல்லுங்க. சிவனடியாருக்கு என்ன பொருள் வேணும் வைக்கலாம்? சிவனிடத்தில் அடி வாங்குறவர். சரியா? சிவன் அடியார். சிவன் அவர்களே அடிக்க மாட்டார். ஏன்னா அடி தாங்க மாட்டாருன்னு அடிக்க மாட்டார். அப்படியான பொருள் இருக்குது. ஆமாம், சிவன் அடித்தா அடி தாங்க மாட்டாருன்னு, பாவம் உன்னுடைய பிஞ்சு முகம் தாங்காதுன்னு விட்டுட்டாருன்னு என்ன பொருள் எடுக்கலாம்? இந்த ஞானிகள் சொல்றது தான் உண்மையான சைவம். புரியுதா? ஞானி நமக்கு சைவத்தினுடைய தலைமை குருமார்கள் யாரு? துறவிகள். துறவிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் சைவம். புரியுதா? ஆமா, எது சாமி பேசுனா எப்படி இருக்கும்னு மடத்தூர் மடத்தூர்ல பேசி காட்டினேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. சாமி பேசுனா எப்படி இருக்கும்? ஆமா, அதாவது என் தந்தை நெற்றி புருவத்தை நெறித்தான். அப்பாவுக்கு அது பிடிக்கல. ஏன் அந்த இடத்துல அப்பாவை ரெண்டாவது அம்மாவை விட்டுட்டாரு. ஒரு பெண்ணை உள்ள நான் அனுப்பணும், ஒரு பெண்ணை கொண்டு வரணும். அம்மா வெளியே எடுத்துட்டு யாரை போட்டாரு? மனைவியை போட்டாரு. மனைவி எந்த இடத்துல வர்றா? சம்பாதிக்கிற இடத்துல வர்றா. ஆம்பளை சம்பாதிக்க தெரிஞ்ச பிறகுதான் மனைவி வர்றா. அடுத்த வருஷம் வேலை கிடைச்சவங்க பொண்ணு கொடுங்கன்னா கொடுப்பானா? எப்போ பொண்ணு கொடுக்குறான்? காசு வச்சிருந்தா பொண்ணு கொடுக்குறான். அப்போ அந்த இடத்துல மனைவி வர்றா. அப்போ அந்த இடம் என்னடனா பணம் இருக்கிற இடம். அப்போ அப்பா அந்த இடத்துல ஏன் கிராஸ் ஆகுறாருன்னா, இவன் நெறி மாறினா எது போயிடும்? பொருள் போயிடும். பொருள் போயிடும். என் பையன் மாதம் 40,000 சம்பாதிக்கிறான், 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், எங்கள் மில்லு இருக்குது, மாதத்துக்கு 10 லட்ச ரூபா டேனோவர், 20 லட்ச ரூபா டேனோவர் சொல்லி தான் பொண்ணை பிடிச்சிருக்குது. இந்த நேரத்தில் இவன் நான் மையப்பனுக்கு மாலை போடுறேன், அங்கே போடுறேன், கிரிவலம் வர்றேன், திரிவலம் வர்றேன் அப்படின்னு வந்தான்னா என்னது குடும்பம் நடக்கும்? அதனால அப்பா அதில் கிராஸ் ஆகிறார். அவர் பல்ல கடிக்கிறார். ஏன்னா இது என்னுடைய ரியாக்ஷன் அவருக்கு தெரியும். இது ரிவர்ஸில் போய் சம்பந்தி வரைக்கும் போய் இடிக்கும். உண்டா இல்லையா? இந்த பொண்ணு அங்கே போய் சொன்னேன், என்ன பையன் பிஸ்னஸில் சின்சியர், நீங்கள் நான் காலையில் எந்திரிச்சு பிரதோஷத்துக்கு போகிறேன், நான் கார்த்திகை போகிறேன், அங்கே போகிறேன், திருவண்ணாமலை கிரிவலம் போகிறேன்ட்டு அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். பிஸ்னஸும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, குடும்பமே பண்டார சாமியார் குடும்பமாக இருக்கும் போல தெரியுது அப்படின்னு அடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? அப்படி சொல்லி சேர்ந்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த பற்று வரணும். அப்போ அதனால தான் தந்தை அதில் கிராஸ் ஆகிறார். நெறித்தான். என் தந்தை பல்லை கடித்தான். சிவனே என்று இருப்பவனுக்கு ஏன் உணவு என்று என் தாய் என் உணவை கையால் பறித்தார். புரியுதா? அப்பா கிராஸ் ஆன பிறகு யார் கிராஸ் ஆகிறா?
அம்மா கிராஸ் ஆகிறது. சிவனேன்னு இருக்கிறவனுக்கு நாம் எதுக்கு உணவு கொடுக்கணும்னா இவனுக்கு எதுக்கு சாப்பாடு? சிவனேன்னு இருக்கிறவனுக்கு தான் சாப்பாடு வேண்டாமல்ல. ரெண்டாவது அவனுக்கு தான் எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் என்ன கிடைக்குது? சாப்பாடு. ஏதோ ஒரு அன்னதானம் கிடைக்கிற இடத்துல இப்போ தேங்காய் பொரி சாப்பிட்டு போட்டே இருக்க வேண்டியது. வீட்டில் என்ன அவனுக்கு உணவு வாழுதுன்னு யாரு கிராஸ் ஆகிறான்? தாய் அவனுக்கு குறுக்கே வருகிறாள். சிவனே என்று இருப்பவனுக்கு ஏன் உணவு என்று என் தாய் என் உணவை கையால் பறித்தாள். அப்படின்னா குடும்பத்தில் அவனுக்கு கிடைக்கிற கேர், ஃபேமிலி கேரை வந்து யார் தடுக்கிறார்? ஃபேமிலிக்கு நீ ஆகாதவன் ஆன பிறகு ஃபேமிலி கேர் என்னத்துக்கு? அதை உணவை தடுத்தாளுங்கிறதுக்கு எல்லாத்தையும் தடுத்தாலும் எடுத்துக்கிடணும். நான் ட்ரெஸ்ஸு செலவழிக்கிறதுக்கு எங்கள் அம்மா தடையாக இருந்தாங்க, நான் வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு தடையாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் அதை எடுக்கணும். இதெல்லாம் ஒரு அம்மா செய்யுமான்னு கேட்கக்கூடாது. அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். ஒரே குடும்பத்தில் 5 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல 2 விதமான தாய் இருக்குது. ஒரு தாய் வந்து வீக்காக இருக்கிற சைடில் சேரும், சில தாய்மார்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற சைடில் சேரும். ஆமாம், இப்போ எங்கள் குடும்பத்திலேயே நான் வேலை தேடிட்டு இருக்கும்போது எங்கள் தம்பி மலேசியாவுக்கு வேலைக்கு போயிட்டான். எங்கள் தம்பி கடைசி தம்பிக்கு முந்தின தம்பி, எனக்கு கீழே 2 தம்பி மலேசியாவுக்கு வேலைக்கு போயிட்டான். அவன் சம்பாதிச்சு அவனுடைய மனைவி வீட்டுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருந்தான். எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே செய்யலை. ஆனாலும் வெளிநாட்டுக்கு போக, வெளிநாட்டிலேருந்து வர, சூட்கேஸை எடுத்துகிட்டு வர, டிப்டாப்பாக வர, இன் பண்ணிட்டு வர, ஷூ போட்டு வரும்போது குடும்பமே யாரை கண்டு மயங்குது? அந்த கண்டு மயங்குனாங்க. அப்போ என்னையெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணி பேசுனாங்க. அப்போ நான் வேலை தேடிட்டு இருக்கிறேன், வெறும் 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அப்போது எங்கள் அம்மா அப்பாலாம் அந்த லெவலுக்கு போகலை, ஆனால் எங்கள் கூட பிறந்தவங்களாம் அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. இவங்க போய் படித்து மதுரையில் போய் படித்து என்ன பண்ணாங்க, சும்மா திருச்செந்தூரில் படித்து அந்த அளவுக்கு வந்துட்டான். நாங்கள் கடைசியில் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அவன் வந்து அந்த மனைவி குடும்பத்தை நம்பி கொடுத்த பணங்களையெல்லாம் அவன் ஒரே கவுத்தா கவுத்திட்டு இவனை விட்டுட்டானுங்க. கடைசியில் மலேசியாவுக்கு போகலை. அது ஒரு தொழில் இல்லாமல் உட்காந்துட்டான். நான் அதுக்குள்ளே ஓரளவு அப்படியே தப்பிச்சு முட்டி மோதி அரசாங்க வேலைக்கு வந்துட்டேன். தொழிலே இல்லாமல் ஒரு ஊரில் வந்து குடியிருந்தான், வள்ளியூர் ஒரு ஊரில். மனைவிட்ட கேட்டால் அழகாக சொல்லுவாங்க. நான் காந்தியை போய் இவனோட சின்ன பையன் காந்தி லட்சுமி 3 பேரை தேடி போய் அவங்கள பார்த்து, அவங்களுக்கு சாமியை தவிர ஒரு வழி இல்லைங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. நானும் கொடுக்குற அளவுக்கு என்கிட்டலாம் காசு இல்லை, நான் நிறைய கடன் ஆகிட்டேன். காந்தி படிக்கும்போது கடன் வாங்கி தான் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். சீனிவாசாவில் படிக்கும்போது கடன் வாங்க, பையனுக்கு ஃபீஸ் கட்ட, அப்படி தான் படிக்க வச்சுட்ருக்கேன். போய் நீங்கள் வந்து உங்களுக்கு இதுதான் தீர்வு, சஷ்டி கவசம் படிங்க, அபிராமி படிங்க, காலை வீட்டில் விளக்கேற்றி கும்பிடுங்க, அதை கும்பிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டி, அப்புறம் அதே வீட்டில் வள்ளியூர்லேருந்து கிளம்பி சென்னை போய் சென்னையில் குடியிருந்து சென்னையில் போய் வியாபாரம் பண்ணி, இன்றைக்கி நிலவரம் வந்து ஒரு பொண்ணு கால்நடை மருத்துவர், ஒரு பையன் ஐடி ஃபீல்டில் நல்லா ஏகப்பட்ட சம்பளம், இன்னொரு பொண்ணு லாயர். இது அவங்க குடும்பத்தில் நடந்தது. அவனுடைய ஏற்றத்தையும் நான் பார்த்தேன், அவனுடைய இறக்கத்தையும் நான் பார்த்தேன், அவனுடைய ஏற்றத்தையும் நான் பார்த்தேன். என்னுடைய இறக்கத்தையும் பார்த்தாங்க, என்னுடைய ஏற்றத்தையும் பார்த்தாங்க. நான் இறங்கி அவன் ஏறி இருக்கும்போது என்னை தள்ளி விட்டுட்டு யாரை பார்த்தாங்க? தம்பியை பார்த்தாங்க. இது நீங்கள் குடும்பத்துக்குள்ள நான் பார்த்ததுனால தான் இவ்வளோ விஷயம் ஏன் சொல்கிறாருன்னா, நான் இதில் எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளே இருந்தேன். மருமகள் மட்டுமே 6 பேர் எங்கள் வீட்டில். இன்றைக்கு வரைக்கும் 6 பேர் இருக்காங்க, 6 மருமகள். அப்போ இப்போ எவ்வளோ பெரிய குடும்பம், 2 மருமகன். எங்கள் குடும்பத்தை வந்து எவனா பகைச்சிட்டான்னா பஞ்சாயத்து தேர்தலில் தோற்றுருவான். எங்கள் குடும்பத்தை பகைச்சிட்டான்னா அவ்வளோதான், 100கணக்கான ஓட்டு இருக்குது. பஞ்சாயத்து தேர்தல் தோக்கணும்னா பகைச்சிட வேண்டியதான். வார்டு மெம்பர் காலி. எங்கள் குடும்பத்தை பகைச்சானா வார்டு மெம்பர் காலி. புரியுதா? அதனால் இந்திய ஓட்டு பர்சன்டேஜ்லேயே இப்போ 0.1 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையெல்லாம் எதில் பார்த்துருக்குறோம்? நான் என் குடும்பத்தில் நேரடியாக பார்த்தவை. அதனால தான் தாய் இதை பறித்தாள் என்பதுக்கு வேறு மாதிரி பொருள் எடுக்கணும். அதுக்கு பொருள் என்னென்னா, மதர் கேர் முடிஞ்சுது, அவ்வளோதான். என்ன கேர் முடிஞ்சுது? எப்போ அவன் பொருளுக்கு தகுதியற்றவன் என்று அப்பாவால் கண்டிக்கப்பட்டானோ அப்போ யாரும் கண்டிக்க ரெடி ஆகுறாங்க? அம்மாவும் கண்டிக்க ரெடி ஆகுறாங்க. எப்போவுமே அம்மா அப்பா வழியில் தான் அம்மா நிற்கும். பாக்கியராஜ் வந்து இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் வந்து அப்பா வந்து மகளுக்கு எதிராக இருப்பார், அம்மா வந்து மகளுக்கு ஆதரவாக இருக்கும். அந்த பெண்ணுடைய அம்மா வந்து ஆதரவாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அப்பா வந்து மகளுக்கு எதிரான முடிவு எடுக்கும்போது அம்மா அதுக்கு ஒத்துழைச்சிடும். அது கேட்பாங்க. அப்போ அது சொல்லும், கணவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்ய முடியும்னு அந்த அம்மா செய்யும். அந்த வேத நெறிக்கு அந்த சமூக ரீதியான படம் அது. ஜாதி ரீதியான பிராமணர், சிகை அலங்காரர், கதாநாயகன் சிகை அலங்காரம் செய்கிறவர், கதாநாயகி பிராமணர். சமூக ரீதியான ஒரு சிக்கலான ஒரு படம். ஆமாம், இது நம்ம படத்தில் கடைசியில் அவர் வந்து தன்னுடைய மகளை உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு, இப்போ நம்ம சப்ஜெக்டோடு ஒட்டினது, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை ஜாதிங்கிற ஒரே காரணத்துக்காக யாரை திறப்பார்? ஒரு உடன் தண்ணியை தலையில் ஊற்றி கழுவிடுவார். அப்போ அந்த பெண்ணை கேட்கும்போது கணவர் என்ன சொல்கிறதோ அதை நான் செய்ய முடியும். அந்த அம்மா நின்றுக்கிடும்.
ஆமாம், வீட்டில் அப்பா எடுக்கிற முடிவு தான் யார் முடிவாக இருக்கும்? அப்பா பெரிய கேட்டை போட்டார், அம்மா சின்ன கேட்டை போட்டு, அவ்வளோதான். கேட்டை போட்டுன்னு சிக்னலை போட்டார், அம்மா கிளப்பிட்டு. அதுதான் அதை சொன்னார். என் உணவை கையால் பறித்தாள், இத்தபாகிய பாசமாகிய பகைகள் பதை பதைக்க உன் திருக்கண் அருளால் இச்சார்புகளை நீ அறுத்தது எவ்வாறு? இவ்வளவு மோசமான நிலைமையில் என் நிலைமை இருந்தது. இந்த சார்புகளை எல்லாம் நீ எனக்கு எப்படி அறுத்தாய் தில்லையிலாடிய சங்கரனே அப்படின்னு கேட்குறேன். இந்த சங்கரனேன்னு வர்ற இடங்கள்லாம் சங்கரனேங்கிறது சுகம் கொடுப்பவங்கிற வார்த்தையில் பொருள் எடுத்தோம்னா, நம்ம இது வரைக்கும் அதை பற்றி ஆராய்ச்சியே பண்ணல. சங்கரன்கிறதுக்கு சுகம் கொடுப்பவன்னு பொருள் எடுத்தால் ஒரு அழகான பொருள் கிடைக்கும். எல்லாமே துக்கத்தை கொடுக்குது, நீ எதை கொடுக்குற? சுகத்தை கொடுக்குற அப்படின்னு பொருள் எடுக்கணும். நீ சுகத்தை கொடுக்கிறாய் என்று பொருள் எடுக்கணும். அதேமாதிரி நடராஜரை சொன்ன இடத்துல நடராஜருடைய ஐந்தொழில் எடுக்கக்கூடாது. நான் இந்த இந்த அழுந்துதலில் இருந்தது மறைப்பு, அழுந்திலிருந்து விடுபட்டது அருளன். ஒரே மந்திரத்தில் மறைப்பும் பேசுகிறாரு, அருளலும் பேசுகிறார் அப்படின்னு எடுக்கணும். கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்களை எல்லாம் இப்போ நம்ம ஈரோட்டில் ஒரே ஒரு மந்திரம் தான் சொன்னோம், எப்படி பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த ஒரு மந்திரம். இன்றைக்கி அந்த மந்திரத்தில் கொஞ்சம் டச் பண்ணேன். கொஞ்சம் இப்போ இந்த மடத்தூரில் வந்து நம்ம ஹெவியாக எடுக்க முடியாது. ஹெவியாக மாறுறது நீங்கள் கேள்வி கேட்கும்போது மாறுது. கேள்வி கேட்கும்போது நான் சொல்லி தானே ஆகணும். இப்போ நம்ம ஐயா பக்கத்தில் இருக்கிற ரொம்ப லோவாகவும் எடுக்க முடியாது. அது விரும்ப மாட்டாங்க, ஐயாலாம் விரும்ப மாட்டாங்க. ரொம்ப லோவாகவும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. கொஞ்சம் அந்த ஸ்டாண்டர்டு பெரியவங்க இருக்கிறதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமல்ல. அதனால் இச்சார்புகளை நீ அறுத்தது எவ்வாறு தில்லையில் ஆடிய சங்கரனைன்னு கேட்குற. புரியுதா? தண்ணி விழுற சத்தம் கேட்குதா? 51வது மந்திரம். 51வது மந்திரத்துக்கு உரை எழுதுங்க. சிற்றின்ப நாட்டத்தால் என் உள்ளம் உடைக்கப்பட்டது, நான் வதைக்கப்பட்டேன், துன்ப கூட்டத்தில் நான் சிக்கினேன். சிற்றின்ப நாட்டத்தால் என் உள்ளம் உடைக்கப்பட்டது, நான் வதைக்கப்பட்டேன், துன்ப கூட்டத்தில் சிக்கினேன். அடுத்த பத்தி. இன்று உன் அடியாரோடும் இணங்கி. அந்த நடராஜரை எடுக்கிறதுல ஒவ்வொரு மந்திரமும் 2 பகுதி கொண்டது. ஒரு பகுதி மறைத்தல், அருள. 4 தொழில் ஒரு பகுதிக்கு, பின்பகுதிக்கு ஒரே ஒரு தொழில் அருளல் மட்டும். அப்படி வச்சு பார்க்கணும். இன்று நான் உன் அடியாரோடும் இணங்கி உன் திருவடிகளை பற்றி, அடியாரோடு இணங்கினேன், திருவடிகளை பற்றினேன். ஐம்புல சார்பு என்னை விட்டு போனது. இன்னைக்கு திருவாசகத்தில் வந்தது ஐம்புல சார்பு என்னை விட்டு போனதுங்கிறதுக்கு. அந்த சித்தியாரில் 8ஆம் நூற்பா, சித்தியார் 8ஆம் நூற்பா முதல் மந்திரம். ஐம்புல வேடர்கள், அந்த மன்னன் தன் மகன் வேடரிடத்தே இருக்கிறத, அந்த கதையெல்லாம் அதில் சொன்னோம். ஆமாம், 253 3வது மந்திரம் சித்தியார். ஆமாம், அது 8ஆம் நூற்பா. அந்த 8ஆம் நூற்பாவுக்குரிய பாட்டு சித்தியாரில் 253 8ஆம் நூற்பா முதல் மந்திரம். இன்னைக்கு அது பாடமாக பண்டிதமணி உரையில் வந்தது. நம்முடைய வகுப்பு வந்து பெரிய ஞானிகளையும் கூட அதை விரும்பி ஏற்க வைக்குங்கிறதுக்கு ஐயா ஒரு உதாரணம். வகுப்பில் நான் ஒரு செய்தி சொல்கிறேன். உடுமலைப்பேட்டையில் நிலம் கடினமாய் தரிக்கும். உடுமலைப்பேட்டையில் வடக்கு ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகுது, கிழக்கு ரோடு எக்ஸ்டென்ஷன் ஆகுது, மேற்கு ரோடு ஆக மாட்டேங்குது. ஏன்னா கரிசல் மண் அப்படின்னு உடனே ஐயா வந்து குறுக்கிட்டு, நான் ஒரு செய்தி சொல்கிறேன்னு ஞாபகப்படுத்துங்க, நான் இப்போவே சொல்லுங்கன்னு மைக்கு கொடுத்தோம். அவர் சொன்ன அந்த ஒரு செய்தி போதும், அந்த நிலம் கடினமாய் தரிக்கும். டேம் கட்டுற டியூட்டியில் இருந்திருக்காரு. அப்போ வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஏனாகூர் வழியாக போகக்கூடிய ஒரு பெரிய வாய்க்கால், அந்த ப்ராஜெக்ட்டு ஐயா பொறுப்பு. அவருக்கு சீனியர் இன்ஜினியர் இருந்திருக்காங்க, இவர் அதில் இருந்திருக்காரு. அவருக்கு ஐயாவுக்கு ஜூனியர் இருந்திருக்காங்க. இன்னொரு இது வந்து கிளை வாய்க்கால், அது இன்னொரு டிவிஷன். 2 ஒர்க்கும் ஒரே நேரத்தில் ப்ராஜெக்ட் நடக்குது. 2 ஏரியாவுடைய மணலுடைய தன்மை ஒன்று தான். அந்த கிளை வாய்க்கால்காரங்களுடைய இன்ஜினியர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 3 அடி உயரத்துக்கு நம்ம வந்து மணலை எடுத்துட்டு நல்ல மணலை போட்டுட்டோம்னா எந்த சீசன்லேயும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி வாய்க்கால் கட்டி முடிச்சுட்டாங்க. ஐயா வந்து பெரிய இன்ஜினியர்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி 6 மாதத்துக்கு வேலை நிறுத்தி போட்டாங்களாம். நிறுத்தி போட்டுட்டு
இதில் வந்து நாம் வந்து கல் போடணும் அல்லது மணல் மாற்றணும், இதில் இந்த ப்ராஜெக்டில் வேற மாதிரி செய்யணும். தரையில் எங்கே கல் பாறை வருதுன்னு பார்த்து அந்த பாறையை தொடுற அளவுக்கு வேலை செய்யணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு அஸ்திவாரம் தோண்டும் போது ஒரு அடியில் பாறை வரும், 10 அடியில் பாறை வரும். பாறை வர்றது வரைக்கும் நம்ம வந்து கல் அடுக்கணும், மணல் புதிய மணல் போடணும் அப்படின்னு பெரிய ப்ராஜெக்டாக அப்படி வந்துட்டு, அதனால் நாங்கள் இந்த மாடலில் செஞ்சோம், அவங்க அந்த மாடலில் செஞ்சாங்க. கடைசி எங்கள் ப்ராஜெக்டில் வந்து இன்னைக்கு வரைக்கும் 1% கூட கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த ப்ராஜெக்டில் 6 முறை புதுசாக வாய்க்கால் கட்டியிருக்காங்களாம். வாய்க்கால் உடச்சி எத்தனை முறை கட்டியிருக்காங்களா? 6ஆவது முறை கட்டியிருக்காங்களா சொல்கிறார். வகுப்பை நிறுத்தி போட்டோம், நீங்கள் சொல்லுங்கன்ட்டு. நீங்கள் வந்து சும்மா கண்டதெல்லாம் சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க நம்ம மாணவர்கள். ஆனால் ஒரு ஒரு அரசு இடத்துல இன்ஜினியராக இருந்த ஒரு பெரியவங்க, ஒரு தலைமை குரு, அவர்கிட்டத்தில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால தான் நம்முடைய வகுப்பை வந்து நீங்கள் இப்படி பேசினால் வழியே பாடம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன், ஃபெயிலியர் ஆகிரும்னு சொல்கிறேன். அப்போ ஐயாவது அது தேவையில்லைன்னா ஏன் எடுத்து சொல்கிறாங்க? அது தேவைன்னு அவர் என்ன செய்கிறாரு, நினைக்கிறார். அது இந்த இடத்துல அது தேவைன்னு அவர் நினைக்கிறார். நீங்கள் இதை கொண்டு போய் நீங்கள் இதே கோணத்தில் யோசிக்கிறது இல்லை, நீங்கள் புஸ்தகத்தை வாசிக்கிறதுனால தான் பாடம் தோற்றுறோம். நம்ம சைவ பாடங்களை ஏன் நம்ம ரீச் பண்ண முடியலன்னா, இன்றைக்கி அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. தேவராஜையே சொன்னார்ல, சைவ பாடங்கள் சைவ நெறிகளெல்லாம் பின்னடைவில் இருக்குது அப்படின்னாரு. காரணங்கள் நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, புஸ்தகத்தில் இருக்கிறத வாசிச்சுட்டா வேலை முடிச்சுட்டு நினைக்கிறோம், அதுதான் பெரிய வேலைன்னு நினைக்கிறோம். அது அந்த வேலையை செய்ததுக்கு நம்ம எதுக்கு? அது உதித்காசனே செய்வானே, அதுக்கு நம்ம எதுக்கு? உண்டா இல்லையா? உங்கள் உயிரில் சாமி எதை காட்டினார்? இப்போ நான் அந்த ரயில்வே கேட்டில் கிராஸ் பண்ணும்போது நான் ரயில்வே கேட் உதாரணம் சொல்லுவானல்ல, அது எனக்கு ஞாபகம் வந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரே நேரத்தில் இவனும் வெளியேற பார்க்குறான், அவனும் வெளியேற பார்க்குறான். எனக்கு என்ன தோணுதுன்னா, 2 நிமிஷம் லெஃப்டில் இருக்கிறவனுக்கு 2 நிமிஷம் கொடு. அவன் வெளியே போனவர் நீ வெளியே போனால் இந்த முண்டி மோதுறதே கிடையாது, போகலாம். ஆனால் என்ன செய்யற, இவன் ஒரு கிராஸில் வெளியேறான், அவன் ஒரு கிராஸில் வெளியேறான். அந்த அவசரத்தில் போய் என்ன, நான் சிம்பிளாக கேட்குறேன், 15 நிமிஷம் நின்னால உலகம் அடிஞ்சிட்டா, உலக பொருளாதாரத்தில் 10% லாபம் குறைஞ்சிட்டா, ஷேர் மார்க்கெட்டை விழுந்துட்டா, என்ன ஒரு 2 நிமிஷம் நின்னா என்ன ஆயிடுவேன்? ஆனால் அந்த எண்ணம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. புரியுதா? இவன் 15 நிமிஷம் நின்றதுனால உடுமலைப்பேட்டை பொருளாதாரமே தலைகளாக போயிட்டா, இல்லை இவன் கேட்டை கிராஸ் பண்ணி போயிட்டதுனால உடுமலைப்பேட்டை பொருளாதாரம் தலைக்கு மேலே வந்துட்டா. அதனால் இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். அங்கே நின்றுக்கிட்டு நமக்கு என்னன்னு பார்க்கக்கூடாது, இதில் என்ன சமூக குறைகள் இருக்குது அதை பார்க்கணும். அதை சொல்கிறாரு. அந்த பதை சிக்கி வருந்திய நான் இன்று உன் அடுத்த பத்தி, இன்று உன் அடியாரோடும் இணங்கி, அது முடிஞ்சிட்டு. அடுத்த பத்தி ஐம்புல சார்பை கொள்ளாது தடைபட்டு நிற்பது. இப்போ ஐம்புல சார்பு எனக்கு இல்லை. எவ்வாறு நடந்தது? தில்லையில் ஆடிய சங்கரனேன்னு கேட்குறேன். அதாவது குடும்ப சார்பு, குடும்பம்ங்கிற ஒன்றில் அவன் நிலையற்ற இன்பத்தில் அழுந்துறான். இன்னைக்கு கூட சொன்னோம், நீங்கள் எதுவும் வேண்டான்னு நாங்கள் சொல்லலை, அழுந்தாதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஏடிஎம் கார்டு வேணும், வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எல்லாமே வேணும், லேண்டு வேணும், எல்லாம் வேணும். ஆனால் எது இல்லைன்னா முடியாதுன்னா சிவன் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லணும். வேறு இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு அந்த உயிர் தயாராக இருக்கணும். எது இல்லைன்னா முடியாது, சிவன் இல்லைன்னா முடியாது. நாம் சிவனை தவிர எது இல்லைனாலும் பதறோம், சிவன் இல்லைன்னா என்ன செய்கிறது இல்லை, பதறது இல்லை. அதான் வித்தியாசம். இப்போ இந்த மந்திரம் அதை தான் சொல்லுது. நிலையற்ற இன்பத்தில் அழுந்தும் போது வதைக்கப்படுகிறான். நீங்கள் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, மனைவிங்கிற ஒரு உரிமையை வச்சுக்கிட்டு கணவனை படுத்துறது, கணவன் என்ற உரிமையை வச்சுக்கிட்டு மனைவியை படுத்துறது குடும்பங்களில் சாதாரணம். சிலர் குடும்பத்துக்கு வேலை செஞ்சே பஞ்சராகி இருக்கிறான். நிறைய பேர் குடும்பத்துக்கு வேலை செஞ்சே என்ன ஆகிறான், பஞ்சராகிறான். அந்த ஒரு உரிமையை வைத்துக்கொண்டு, நம்ம ஊரில் ஒருத்தர் தற்கொலை பண்ணார். மனைவியினுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த ஆம்பளை விஷயத்தில் தலையிடுறதை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணார் நம்ம ஊரில் ஒருத்தர். அவர் போடுற சட்டையை கூட யார் தான் முடிவு பண்ணுவார்? ஆமாம், ஒரு கட்டத்தில் அவனால் முடியாமல் செத்துட்டான். நம்ம ஊரில் நடந்தது. பெரிய இடத்து பிள்ளை, புரியுதா? மிகப்பெரிய இடத்து பிள்ளை நம்ம ஊரில் நடந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, மனைவியினுடைய அளவுக்கு மீறிய நெருக்கடியில் சாகிறவனும் இருக்கிறான், கணவனுடைய அளவுக்கு மீறிய நெருக்கடியில் மனம் உடைகிறவங்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. எத்தனை பெண்கள் வரதட்சணை கொடுமையாக அந்த கொடுமையில் போகிறாங்க. நீங்கள் சைவத்தை சாமியை பார்க்குறீங்க, பதியை பார்க்குறீங்க, பசுவை பார்க்க, அது எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்கு நீங்கள் எதுக்கு? சமூகத்தை பார்க்காத நீங்கள் சமயம் பார்த்து என்னங்க புரிய போகிறீங்க? உங்களை தேடி வந்தவங்களுக்கு உங்களால் சமூகத்தையே காட்ட முடியலன்னா சமயத்தை எப்படி காட்டுவீங்கன்னு கேட்குறேன்.
உங்களுக்கு சமூகம் சார்ந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. சமயம் சார்ந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி உங்களுக்கு வரும்? நீங்கள் எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்க? புரியுது? எப்படி கொடுப்பீங்க? அதைத்தான் இது பண்ணுது. முதல்ல என்ன அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வா, சமூகம் சார்ந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலுக்கு முதல்ல வா. அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிதலுக்கு முதல்ல வா. அதுக்கு ஒரு சமயம் சார்ந்த புரிதலுக்கு நீங்கள் கொண்டு போங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த பாடம் நமக்கு பயன்படுதுன்னு அவங்க நினைப்பாங்க. மோட்சம் உங்களுக்கு எப்போங்க தேவை? இப்போ கொடுக்குற வாங்கிடுறீங்களா? இப்போ சாமி வந்து மோட்சத்துக்கு ரெடினா வந்துடுவீங்களா? அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? நீங்களே ரெடி இல்லாத போது மாணவன் இப்படி ரெடியாக இருப்பான். அவங்ககிட்ட மோட்சத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? முதல்ல அவனை அறத்திலேருந்து காப்பாற்றி வெளியே எடுக்கணும். அறத்திலேருந்து காப்பாற்றி வெளியே எடுக்கணும். அவனை அறத்தில் வந்து அவனுடைய குடும்பத்தில் நல்ல பேரை உண்டு பண்ணி அறக்கடமைகளெல்லாம் நல்லா தான் செய்கிறாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னா அவங்கள அறத்திலேருந்து கொண்டு வந்து அறக்கடமைகளெல்லாம் நிறைவேற்ற வச்சு பரிபூர்ணமாக அவனை அதிலேருந்து வெளியே எடுக்கணும். அறத்திலேருந்து வெளியே எடுக்கணும். உங்கள் பாடம் அதுக்கு பயன்படணும். சைவங்கிறது அவனுக்கு ரெண்டாவது தான், அதுக்காக வரல. புரியுதா? நீங்கள் நினைக்கிற மாதிரி மாணவர்கள் எல்லாரும் சாமியார் கிடையாது. அவனை பொறுத்தளவில் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்தான். புரியுதா? நீங்கள் அவனை அது மோட்சத்துக்கு அனுப்பிடலான்னு பார்த்தா எப்படி வருவான்? புரியுதா? அதனால் நீங்களே மோட்சத்தை வாங்க தயாரில்லை. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி தயாராக இருப்பான்? அப்போ நீங்கள் அவனுக்கு என்ன ரீதியான விடுதலை கொடுக்கணும்? அறம் சார்ந்த விடுதலை கொடுக்கணும். இதெல்லாம் நீ புரிஞ்சிக்க, இதெல்லாம் வரத்தான் செய்யும். மனைவினா இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நான் குடும்பம் சார்ந்த செய்திகள் 1-2 பேசினேன். இன்னைக்கு கையல் திடீர்னு நீ கூப்பிட்டு, தாத்தா எனக்கு ஒரு வாரத்தில் பர்த்டே, எல்லா குழந்தைகளும் கிஃப்ட்டு தர்றாங்க, நான் கிஃப்ட்டு கொடுக்கணும், வாங்கிட்டு வான்னுச்சுது. அவசரம் வாங்கிட்டு வான்னுச்சுது. இது நிறைய வேலை இந்த வாரத்தில். வாங்கலைன்னா மாட்டிக்கிடும். அது எத்தனை வயசு? 4 வயசு பிள்ளை எனக்கு ஆர்டர் போடுது. உடனடியே வீரமாணிக்க வர சொல்லி 2 பேரும் போய் டவுனில் போய் சூர்யா புக்ஸில் ஆர்டர் போட்டு வாங்கி, அவன் ஒரு நம்பர் தந்த அந்த நம்பரில் வந்து வாங்கிடுங்கன்னு சொல்லி போக முடியல. பிறகு இவங்க காரில் வெளியே போயிருந்தாங்க. காரில் போய் எடுத்து ஒரு சின்ன 4 வயசு குழந்தையினுடைய ப்ராஜெக்ட் தான். ஆனால் எனக்கு 1 மணி நேரம் 2-1.5 மணி நேரம் வேலை, ஃபேமிலிக்கு வேலை. இல்லைன்னா நீங்கள் அந்த குழந்தைகிட்ட கெட்ட பேர் வாங்க வேண்டியது வரும். இல்லைன்னா யார்கிட்ட கெட்ட பேர் வேண்டியது வரும்? அந்த குழந்தைய நீங்கள் அந்த பாதையில் செலுத்தி தான் வெளியே கொண்டு வர முடியும். அது எடுத்த உடனே நீங்கள் அந்த குழந்தைகிட்ட தென்னாருடைய சிவனையை போச்சுன்னா போச்சுள்ள அவர் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் அதுகிட்ட பேச முடியாது. நேற்று எனக்கு ஏகப்பட்ட வேலை. அதுக்கு மத்தியிலையும் நான் வந்து கோயம்புத்தூரில் ரெகுலர் மெடிக்கல் செக்கப்பு, லட்சுமிக்கு மெடிக்கல் செக்கப்பு போயிட்டு வந்து 2 டாக்டர் பார்க்கணும். ஒரு டாக்டர் தான் பார்க்குறோம். உடனடியாக திரும்ப வகுப்பு போட்டோம். வர்றவங்கள கூப்பிட்டு வச்சு வகுப்பை போட்டோம். வகுப்பு நடத்தி தான் விட்டோம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சைடில் முழுமை பண்ணிவிட்டு அந்த சைடில் கிடைக்கிற டைமை தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதை இப்போ இதில் எப்படி நீங்கள் டைம் எடுத்து எப்படி குழந்தைக்கு சாயங்காலம் எப்படி போவீங்க? உங்களுக்கு தான் லாஸ் வரும். குழந்தைகளுக்கு டாக்டர் ரெடியாக நம்ம ப்ராஜெக்டே என்னதுன்னா மாணவரை உருவாக்குறது தான் ப்ராஜெக்ட். அடுத்து அந்த வேலைக்கு யார் போகணும்? 6 மாதம்னா டாக்டரை உட்கார வச்சுருவோம். அது நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. அது ஐயா கவலைப்படுவார், சாமி கவலைப்படும். 6 மாதம் ஆனால் டாக்டரை இந்த வேலையை தொடங்க வச்சுருவோம். புரியுதா? தொடங்க வச்சுருவோம். அப்படியானால் வதைக்கிறது, அந்த வார்த்தை எவ்வளோ பயங்கரமான வார்த்தைன்னு பாருங்கள். உரையே மூலத்துக்கு சமந்தான், இல்லாத எழுத மாட்டாங்க. வதைக்கவும் துன்ப கூட்டத்தில் சிக்கி வருந்துதல். என்ன கூட்டம்? சுற்றம் என்னும் குழாங்கள் பற்றி அழைத்து அந்த பதறுதல் கதறுதல் வீட்டுக்குள்ளே நடக்கும். நீங்கள் வந்து அதிலிருந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது. மனைவி சைட்லேருந்து ஒரு டிமாண்ட் வரும், மகன் சைட்லேருந்து ஒரு டிமாண்ட் வரும், மருமகள் சைட்லேருந்து ஒரு டிமாண்ட் வரும். இப்போ என்னுடைய பேத்தி வந்து டெய்லி பழம் கொண்டு போகணும். பழம் இல்லைன்னா மருமகள் பழம் இல்லை அப்படின்னா நான் உடனடியாக வெளியே வந்து வாங்கி ரெடியாக கொடுக்கணும். அதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பழம் இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கணும். எல்லா டிமாண்டையும் நீங்கள் சரி செய்தீங்கன்னா தான் நீங்கள் அங்கே சமயம் பண்ண முடியும். நீங்கள் இதையெல்லாம் செய்யாமல் இருந்துட்டு நீங்கள் சமயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துறது கூட ஆள் கிடைக்காது வீட்டில். நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் ஞானிங்கிறது சாமிக்கு தெரியும், வீட்டுக்கு தெரியாது. வீட்டை பொறுத்தளவு நீங்கள் அந்த வீட்டினுடைய ஒரு மெம்பர் தான், ஒன் ஆஃப் த மெம்பர் தான். நீங்கள் யாருங்கிறதுலாம் அங்கே தேவை கிடையாது. நீங்கள் திருநீர் வைக்கிறீங்க, நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்கிறதுலாம் அங்கே தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை அந்த காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு ஏற்றவங்களா ஃபிட் ஆகணும், அன்ஃபிட் ஆகக்கூடாது. என்ன ஆகணும்? ஃபிட். நான் சைவத்தில் இன்றைக்கி இந்த அளவுக்காவது சமாளிக்கிறேன்னா வீட்டில் என்னை அன்ஃபிட்னு யாரும் சொல்கிறதில்ல. வீட்டில் நான் வந்து அவங்களுடைய அத்தனை டிமாண்ட்லேயும் நான் கூட நிற்கிறேன், ஃபிட்டாக இருக்கிறேன். அத்தனை டிமாண்ட்லேயும் கூட இருக்கிறேன். அதுதான் நம்ம இதில் அதுதான் இந்த பாடம் சொல்லுது. நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரும். 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று நீங்கள் அதன் மூலமாக அழுந்துறீங்க, இல்லைன்னா அதை சமாளித்து வெளியே வர்றீங்க. இது வந்து அழுந்துறதையும் சொல்லி அவர் தான் வெளியே வந்ததை சொல்கிறாரு. நம்மளால் அவ்வளோ ஈஸியாக நினைச்ச முடியாது. அதனால தான் அவரே ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, எப்படி நடந்ததுன்னு கேட்குறாரு. அவர் எப்படி நடந்ததுன்னு கேட்குறது
அவர் இதுக்குள்ளே போகாமலே வெளியே வந்தவர் சன்னியாசி. அவர் சொல்ல வந்த செய்தி என்னென்னா, உனக்கு இப்படி நடந்துட்டுனா நீ கொடுத்து வச்சவன், அது ஒரு ஆச்சரியமாக, அதனால தான் என்ன மாலைன்னாரு, அதிசய மாலைன்னார். நீ அதுலேருந்து வெளியே வந்துட்டானா அதிசயம்டா, சிக்குனா முடிஞ்சுதுடான்னு அர்த்தம். புரியுதா? சிக்குனா முடிஞ்சுதுன்னு அர்த்தம். அதான் நான் நேற்று ஒரு வகுப்பில், நம்ம வகுப்பில் நேற்று வகுப்பில் சொன்னேன், குழந்தை இல்லை அப்படின்னு, திருமணமாகி குழந்தை இல்லைன்னு சிலர் வருத்தப்படுறாங்க. ஆனால் இந்த கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இறைவன் கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கணக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒன்று உங்களால் அந்த குழந்தைக்கு தொந்தரவு இருக்கும், இல்லைன்னா அந்த குழந்தையால் நீங்கள் சமையலறைக்கு இடைஞ்சல் படுவீங்க. அதனால தான் அந்த பாட்டை தூக்குறான். அதனால தான் அந்த பாட்டை என்ன செய்கிறாங்க, தூக்குறான். அந்த பாட்டை வந்து இறைவன் எடுத்துடுறாரு. ஒன்று உங்களால் அந்த உயிருக்கு இடைஞ்சல் இருக்கும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், இல்லைன்னா அந்த உயிர் உங்களை தொந்தரவு பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை மையமாக வச்சு தான் இறைவன் அந்த சொந்தத்தை என்ன செய்கிறான், கரெக்ட் தூக்கிடுறான். என்னுடைய மகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவனுடைய ஜாதகத்தில் இருக்குது, நீங்கள் சைவம் பண்ணும்போது கூட நிற்பான், எவ்வளோ வேணாலும் பணம் கொடுப்பான் அப்படின்னு அவன் ஜாதகத்தில் சொல்கிறான். ஜாதகம் பார்க்கும்போது, நீங்கள் சமயம் பண்ணுறீங்களா, ஆமாம், உங்களுக்கு உங்கள் பையன் எப்போ காசு கேட்டாலும் கொடுப்பான் அப்படிங்கிற. எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு செலவுன்னு அவங்ககிட்ட ஒரு 10,000 வாங்குவாங்க, எதிர்பாராமல் ஒரு 6,000 மிச்சமாயிரும். நான் பைக்கில் போட்டு விடுவேன் முதல்ல, இப்போ தான் அதை நிறுத்திட்டேன், பெரிய அளவில் செலவு இல்லை, அதனால் நிறுத்திட்டேன். அப்போ எதற்காக சொல்கிறேன்னா, சாமி அந்த மாதிரி கோர்த்து விட்டார். அது லட்சுமி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய சமய பணிக்கு தடையே கிடையாது, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இவர் செல்வராஜ் ஒய்ஃபெல்லாம் அவர் ஒய்ஃப் இப்போ இருந்ததுன்னா அவர் சமயத்தில் இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறது ஒரு 2006 2008 நாங்கள் டீமாக போவோம் திருமூர்த்தி மலைக்கு. அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு எழுத்தால ஒரு மண்டபம் இருக்குது. அவர் மனைவி க்ளீனாக வர சாப்பிட சொற்பொழிவு பண்ண. நான் சொல்கிறது 15-20 வருஷத்துக்கு முந்தி. எல்லாருக்கும் சாப்பாடாக்கி போடும், தனி ஆளாக சமைச்சு. இன்றைக்கி அவருடைய மனைவி கூட இருந்ததுன்னா அவருடைய சமய பணியில் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருடைய அந்த இதில் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னாச்சுது, அவருக்கு அவருடைய மனைவியினுடைய ஆதரவு இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு காட்டுது. அது என்ன காரணம்னா, அந்த உயிரை வேறொரு பிறப்புக்கு செலுத்தணும். அந்த உயிரை என்ன செய்யணும், வேறொரு பிறப்புக்கு செலுத்தணும். அந்த உயிர் இதை விட வேறொரு ஸ்டேஜுக்கு போகணும். இந்த உயிர் தனியாக போயிடும், இந்த உயிர் தனியாக தப்பிச்சுக்கணும்னா அந்த உயிரை கட் பண்ணி தூக்கிடுவார். இதெல்லாம் வந்து சமயம் சார்ந்த ரகசியங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வினை கழிஞ்சாலும் கிளம்பிடும். வினை கழிக்குது, இந்த பிறவிக்குரிய வினை கழியுது. அடுத்து அந்த உயிரை வந்து வீடு பேருக்கு செலுத்தணுமில்ல, வீடு பேருக்கு செலுத்தணுமில்ல. அப்போ அந்த உயிரை என்ன செய்யணும், அங்கேருந்து நகர்த்தி அதை அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்த்தி விடணும். அதெல்லாம் அதில் சேர்ந்து வருது. இதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது, இப்போ நமக்கு மற்ற உறவுகளை விடுங்க, அம்மா இல்லை அப்பா இல்லை, இன்னும் நிறைய பேர் நம்ம வயசில் அம்மா அப்பாவோட இருக்காங்க. நீங்கள் மற்ற உறவை விட்டுருங்க, நம்ம வயசுலேயே அம்மா அப்பாவோட நிறைய பேர் இருக்கிறாங்க. 95 வயசு 90 வயசில் அம்மா அப்பாவோட இருக்கிறாங்க. அந்த யோகம் நமக்கு இல்லை. இதையெல்லாம் யோசிச்சிங்கன்னா அங்கங்கே சேனல் வச்சு சாமி என்ன செய்கிறாரு, அந்தந்த உறவுகளை கட் பண்ணுவார். அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நாம் அந்த உயிரை தொந்தரவு பண்ணுவோம், அல்லது அந்த உயிர் நம்மளை தொந்தரவு பண்ணும். இது ஆகாதுன்னு நகர்த்திடுவார். அதுதான் இதில் வந்து துன்ப இணங்கி உன் திருவடியை பற்றி ஐம்புல சார்பு கொள்ளாது. அதான் ஐம்புல வேடர்ங்கிற மந்திரத்தை எடுக்கணும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்களை செல்லுமே. ஐம்புல சார்பு கொள்ளாதுன்னு எப்போ சொன்னாரோ அப்போவே இங்கு நடராஜரே அவர் யாரை பார்க்குறாரு, குருவாக பார்க்குறாரு. நடராஜரை யாராக பார்க்குறாரு. நீங்கள் இந்த மந்திரத்தில் பின்னால் போனீங்கன்னா போக போக நீங்கள், நான் ஒரு இடம் சொல்கிறேன் பாருங்கள், இதை நான் மடத்திலே பேசின ஒரு தடவை, ரொம்ப வியப்பாக பார்த்தாங்க. இந்த நூல் எதோட முடிஞ்சிரு, இந்த நூலாக வேற ஏதோ ஒரு நூல் நினைக்கிறேன். ஒரு நூலில் போக போக நடராஜர் இறைவன் பேர் குரு பேராக மாறிக்கிட்டே வரும். ஆமாம், இதில் நமச்சிவாய மாலையில் கடைசி நூலில் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சா தேசிகனையும் பாரு நமச்சிவாய மாலையில். அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போக போக மாறும். அதை ஒரு தடவை தனியாக எடுத்து ஒரு தடவை பேசினேன். அவன் ஏதோ ஒரு தடவை பேசும்போது பேசணும். அது பொதுவாக மடத்துக்காரங்களே பேசக்கூடிய நூல். நம்ம ஒன்று ரெண்டு தடவை பேசணும். அந்த இடம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஒரு இடம் இது மாதிரியும் தெரியலை, வேறு இன்னும் நடராஜரை பேசுகிற இன்னொரு இடம் இருக்குது, எடுத்து காட்டுறேன். அதை இதில் வந்து சொன்னார், ஐம்புலன்களிலிருந்து நான் விடுபட்டேன். 2 மந்திரத்தையும் படிங்க.
அது படித்தாச்சு, 50 படித்தாச்சு. 51 படிங்க. இடைப்பட்ட மாதர் தனக்கிருவியில் எடுத்து கண்ணார் உடைபட்டிட உருட்டி பின்னும். அதாவது சிற்றின்பத்தில் உருண்டுட்டான்னா பாதிக்கப்பட்ட வயிற்றுவலி வந்தால் உருள்றானல்ல, அதே மாதிரி நிலைமை ஆயிற்று. மேலும் உயர்த்தி துன்ப படைபட்ட யானும் தன் பாதத்தவரோடும் பற்றி நின்பார். இந்த இடம் ஒரு அழகான இடம். ஒன்று குடும்பத்தில் தப்பிச்சா திருக்கூட்டம். குடும்பம் எதற்கு தடையாகிறது? திருக்கூட்டத்துக்கு தடையா. குடும்பத்தில் தப்பிச்சது எதில் வந்து விழுந்துட்டு? திருக்கூட்டத்தில் விழுந்து. அது திருக்கூட்டத்தில் விழுறது. அடியாரோடும் இணங்கி குருலிங்க சங்கமத்துக்கு போயிடும். எதில் தப்பிச்சுதுன்னா அதனால தான் ஐம்புல வேடரில் குருவை வைங்க என்ன அடியார் வந்துட்டாங்களா? குருலிங்க சங்கமம். அடியாருங்கிறது சங்கமம். குரு என்பவர் என்னது? குருவாக பார்க்கப்படுகிறார். நடராஜர் வர்றாரு, லிங்கமாயிரு, திருமேனி ஆயிரு. அப்படி அதை பொருத்தி படிக்கணும். வாழ்வியல் தான் நம்ம சொல்கிறோம், விளக்கமும் சொல்லலை, வகுப்பும் எடுக்கலைங்க. யாரும் கேட்டால் நீங்கள் அதை கவனமாக சொல்லணும், சரியா? என்று நம்ம அடுத்த பாடப்பகுதிக்கு போகலாம். இப்போ நம்ம இதையெல்லாம் கேட்டுட்டோன்னா எல்லாரும் சாமியாரை கிளம்பிட போகிறோமா? நேரே நம்ம பேங்க் அக்கௌண்ட் புக்கு, ஏடிஎம் கார்டு, வீட்டு பத்திரம் கொண்டு போய் மடத்தில் கொண்டு ஒப்படைச்சிருக்கீங்களா?